மிருகங்கள் ஓடி வந்து செய்யக்கூடிய இடக்கூடிய நாசம் பண்ணி விட்டு எங்களால பணம் கட்ட முடியல. அந்த நாட்டை விட்டு நாங்க வேற நாட்டுக்கு போறோம். நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்க? அதாவது எந்த வரி விதிப்பு கிடையாது. எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டேன். ஐயோ அதாவது இந்த மிருகங்களா வந்து வயதன் ஆசைப்பட்டு சொல்றீங்களா? அதாவது அவங்க இந்த மிருகத்தெல்லாம் நான் வேட்டையாடி அடுத்த வனத்துக்கு ஓட்டி விட்டு உங்களுக்கு இடர்வு என்பது செய்த ஒரு மிருகங்களை அடுத்த மனம் ஓட்டி விட்டு வருவார். ஆனா நீ எந்த நாட்டுக்கு போவானா கப்ப பணம் இந்த வருஷம் கட்ட வேணாம். அதை நான் தள்ளிட்டோம் வீட்டுக்காட்ட சொல்லி. அதனால உங்களுக்கு எந்த குறையும் வராது. நீ ஒரு பக்கம் இருங்க, ஆலோசித்து பேசிட்டு வரோம். மாசம் 5000 ரூபாய் நாங்க சொல்லிக்கிறோம். நாங்க முக ஸ்டாலின் கிட்ட வந்து சொன்னோம். திருநாமல்ல போய் சரி போற நினைக்கிறாங்க. அக்கௌண்ட்ல போட்டுருவோம். மக்களுடைய குறைகளை தீர்த்து வர வேண்டும். அதனால் குடிமக்கள் கொண்டு என்றால் அரசர் தான் அதை பாதுகாக்க வேண்டும். அதனால் குடிமக்கள் நல்லா இருக்க வேண்டுமானால் நீங்க வேட்டையாட சொல்ல போறீங்க. மன்னவான மறுநாட்டி அந்த மக்களின் கொலையால் தடுப்பாருந்தோ ஐயா கண்ணம்மா மிருகண்டனை நீங்கள் கண்டால் உண்டல் செய்திடாமல் பன்னரி சேனை கூட்டி பார்வனையகு மக்களுக்கு குறை என்பதை நாம தான் தீர்க்க வேண்டும். அதனால் தர்ம வேட்டையாட வேண்டும். பால் ஊட்டக்கூடிய ஒரு ஜீவன் ஒரு தாயானது தன் குட்டிக்கு பால் ஊட்டி இருக்கும் போது அந்த பானத்தை போட்டு அதை கொண்டு விட்டால் குட்டியுடைய சாமம் நம்மளை நேரம். அதான் உயிர் சேதம் பண்ணக்கூடாது. நாட்டு மக்களை இட்டு சென்று படையை கூட்டிக் கொண்டு இந்த வனத்தை விட்டு அடுத்த வனம் ஓட்டிட்டு தர்ம வேட்டையாடி வாங்க. நான் வீட்டுல இருக்கிறேன், போயிட்டு வாங்க. அப்படியே ஆகட்டும். இந்த வனத்தை விட்டு அடுத்த வனத்தை ஓட்டி விடுங்க. வேட்டையாடி இந்த மிருகங்கள்லாம் அந்த வனத்தை தாண்டி விட்டுட்டோம், ஓட்டி விட்டுட்டோம். ஆனா கம்பா நதியை தாண்டி ஓட்டி விட்டுட்டோம். வந்தள தேசம் வந்தள தேசத்துல கம்பா நதியை தாண்டி ஓட்டிட்டோம். அதாவது ஒரே எச்சரிக்கிறது. ஐயோ பாத்தீங்களா மகாராஜா, பாருங்க பாருங்க பாருங்க. குடிமக்கள் குறைய தீர்த்தம். அந்த பரமேஸ்வரன் நம்ம குறைய தீர்த்தான். சபா மகாராஜா ஒரு அழகான அதிசயத்தை பாத்தீங்களா? ஆண் குழந்தை நெத்தியில பாரு திருநாமம், கழுத்திலே
ஆமா மணி ஆமாங்க. நம்ம குறை தீர்ந்து விட்டது. அந்த பரமேஸ்வரன் அருளினால் ஆமாங்க. நமக்கு ஒரு குழந்தை எடுத்து விட்டது. எங்க இந்த குழந்தையை எடுத்துட்டு போய் காட்டுல யாரா கட்டிட்டு போய் எங்க புள்ள பெத்தவங்க யாரா இருக்காங்களே. ஆமா சொல்றேன். டேய் ஓ இங்க என்ன கேக்குமா? அதாவது புள்ள பெத்தவங்க கொண்டாந்து ஆமா மரத்தடியில வச்சிட்டு வேற வேலைக்கு என்ன போயிருப்பாங்க. ஆமா ஏதாவது குச்சி பொறுக்க அங்க இங்க ஏதாவது வேலைக்கு போயிருப்பாங்க. ஆமா அதான் பாரு யாராவது கூப்பிட்டு இந்த ஊர்ல என்ன புள்ள பேப்பத்தை பொம்பளை அடிக்கிறீங்களா? இந்த புள்ளை பெத்தவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? இந்த புள்ளை பெத்தவங்க எங்க இருக்காங்க? அங்க ஜங்கவாத்திர போய் கேட்டா தான் இருப்பாங்க. புள்ளை பெத்தவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? இந்த குழந்தைய பெத்த தாய்மார்கள் யாருன்னா இருக்கிறீங்களா? சொல்றீங்க ஆயா சொல்லு ஆயா. அப்புறம் ஏன் சண்டை வாங்க போறீங்க? என்ன பெத்து போச்சு? நமது மண்டல தேசத்தில் எந்த பதவியில் கிடைச்சாலும் சரி எது கிடைச்சாலும் சரி நம்ம அரசாங்கத்தில் நாம தான் பாதுகாக்கணும். அதனால யாரும் இல்ல இந்த பெத்த பிள்ளை பெத்த தாய் கிடையாது யாரும் இல்ல. ஆமா அதனால அந்த இறைவனே நமக்கு கொடுத்தது நாம பாவிச்சு பிரசாதம். ஆமா நம்ம மனைக்கு எடுத்து சொல்லுவோம். மனைவி கிட்ட கொடுப்போம். ஆமா சந்தோஷம். சிறு பாருங்க கூட ஆகாயத்துல போன சனி ஏறி வச்சாரு ஒட்டு வச்சு குடிமக்கள் குறைய தீர்க்க வேட்டையாட காணகத்தை சென்ற உடனே பாத்தியா மரத்தடியில எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பார்க்கும்போது சூரிய பிரகாசமாக பார்த்தால் இந்த குழந்தையாகப்பட்டது மானுலக குழந்தை போல் இருக்கிறது. என்ன வடிவோ சந்திரன் சூரியன் போல பிரகாசமாக ஆனால் இந்த குழந்தையாகப்பட்டது தெய்வீகம் பொருந்திய குழந்தை போல திருநாமங்களோடும் தம்பி ருத்ராட்ச மாலை அதுவும் மணியாகப்பட்டது மார்பில ஒட்டி எது ஒரு மாலையும் உள்ளாக மார்போடு கழுத்துல இருக்குது. ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு நம்மள என்று இந்த குழந்தையாகப்பட்டது பரமசிவனாகப்பட்டவரே நம்மளுக்கு என்று வரப்பிரசாதம் அளித்தது. இனிமே எதையா சக்காத்தியாவது பிள்ளைல சொல்லுவாங்களே யார் அம்மா போய் அதனால் இந்த குழந்தையாகப்பட்டதை நம்மளுடைய நாட்டிலே பந்தள தேசத்தில் இருக்கக்கூடிய பொன்பொருள் முத்து ரத்தன கோவியதக வைடூரிய என்ன அப்படியேப்பட்ட அந்த மாலைகள் எல்லாம் அந்த ஆடைகள் எல்லாம் ஆபரணங்களை போட்டி அழகு பார்க்கணும் வளர்க்கணும். ஆனா அந்த கழுத்துல இருந்த அதுக்கு கூட வந்து நடுவுல இந்த ருத்ராட்ச மாலை இருக்கு. இந்த மாலை இருக்கக்கூடாது. இங்க கழட்டி போடுங்க இல்ல ஆறுங்க கழட்டி பாருடா. கழட்டவும் முடியல. அறுத்தாலும்
தாலி அறுக்க தானே போவேன். இந்த மணி அறுக்க முடியலனாலும் இந்த ருத்ராட்ச மாலை கழட்டவும் முடியவில்லை, அறுக்கவும் முடியவில்லை. மார்போடு ஒட்டியிருந்த மணியாகப்பட்டதும் கழட்ட முடியவில்லை. ஆனால் இது தெய்வீகம் பொருந்திய குழந்தை போல் தோணுகிறது. அப்படி இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு பேர் சுட்டி வளர்க்க வேண்டும். நல்ல ஒரு பேர் வைக்கணும். என்னென்ன பேர் வைக்கலாம்? மார்பிலே கொடுக்கணும் ஐயா. சரி அப்படியே வைக்கணும்னு வச்சுக்க. இந்த பந்தல தேசத்தை ஆள்றாங்க. ஆமா அப்படி கேட்டானே சொல்றேன். கொடுக்க மகாராஜா சொல்லுவோம். கொடுக்க மாட்டேன். சாமி போ. அறிவு கட்டம். எப்பா கானகத்திலே இருந்து வேட்டையாடி இதோ பம்பா நதிக்கரையோகம் சென்று தாகமாக இருக்கிறது நீராடலாம் என்று என் மன்னவர் சென்றார். அப்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தடி நெயிலே இந்த பம்பா நதிக்கரையோர இந்த குழந்தை கிடந்ததை பார்த்து தூக்கி வந்திருக்கார். ஆனா கண்டு எடுத்து வந்திருக்கார். ஆனா கழுத்துல பார்த்தா என்ன இருக்குது? மணி இருக்குது. மணி இருக்குது. ஆனால் மணியும் கண்டு எடுத்தபடியினால் இந்த குழந்தைக்கு பேர் மணி. மணிகண்டல் இந்த உலகம் எல்லாம் இருக்கக்கூடிய பந்தள தேசம் எல்லாம் போற்றி புகழும்படியாக இந்த குழந்தையை வளர்க்கணும். ஆனால் இந்த குழந்தை தெய்வீகம் பிறந்த குழந்தை திருநாமங்களோடு இருக்குது. ஆனா அந்த மணி இருந்தா போது. மணிகண்டன் மணிகண்டன் மணி கண்டன் கண்டு எடுத்தேன் மணிகண்டன். இந்த குழந்தைய நல்ல முறையோட வளர்க்கணும். இது இருந்தாலும் இந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தா நேரத்து வீட்டுக்கு அச்சமா கிடக்குறாரு. அவர் எப்பல இருந்து சும்மா தான் காயில ஆனா அந்த குழந்தை வளர்க்கணும். அந்த குழந்தை பார்த்துருக்கு. ஆனா பத்திரமா நான் உள்ளார போட்டேன்.